விஜயின் அரசியல் வருகை ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் எப்படி இருக்கிறது என்பதுதான் நம்ம பேச போறோம். இன்னும் குறிப்பா சொல்ல போனா அவர் யாருடைய வாக்கை பிரிப்பார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கக்கூடியது. விஜயுடைய டோட்டல் இமேஜ் எப்படி இருக்க போகிறது? பல்வேறு தரப்பினர் பத்திரிகையாளர்கள் காத்து கிடக்கின்றனர். ஏன்னா அவருடைய அந்த டிமாண்ட் என்ன வைக்க போறாரு, அவருடைய அஜெண்டா என்ன வைக்க போறாருன்னு இன்னும் யாருக்கும் தெரியவில்லை. அந்த மாநாட்டில் தான் அவருடைய அதிகாரப்பூர்வமாக அவருடைய கொள்கையை மக்களிடத்தில் சொல்ல போகிறார். அந்த மக்கள் அவருடைய கொள்கை எப்படி இருக்க போகிறது? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் கட்சியை தொடங்கியிருக்காரு. அதுதான் அவருடைய லெட்டர் பேட்ல இருக்கு. பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்றால் உலகத்தில் பிறந்த அனைவரும் சமம், எங்கும் பாகுபாடு காட்டக்கூடாது என்ற தத்துவத்தை நோக்கி புதிய அரசியலை நோக்கி பயணிக்கக்கூடியவர் திரு விஜய். அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஏன்னா அதுதான் சொல்கிறது. அனைவரும் சமம், இங்க பாகுபாடு காட்டக்கூடாது, அனைவருக்கும் உரிமை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் என்று பல்வேறு தரப்பினர் பேசி வருகிறார்கள். தமிழகத்துல விஜயுடைய அரசியல் என்னதான் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது பலரும் கேள்வியை முன்வைத்துக் கொண்டே வருகிறார்கள். நாம என்ன சொல்ல வரோம்னா, அவருடைய அஜெண்டா திராவிட சித்தத்தின் அடிப்படையில் இருக்க போகிறதா, இல்ல வலதுசாரி சித்தாந்தத்தில் இருக்க போகிறதா, இல்ல இடதுசாரி சித்தாந்தத்தில் இருக்க போகிறதா என்பது பல கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள். அவருடைய அந்த மாநாட்டின் அடிப்படையில் தான் அவர் அறிவிக்க போகிறாரு. இதுவரைக்கும் ஒன்றும் தெரியாத இருக்கிறது. அவருடைய கொள்கை என்னவென்று தெரியாமல் இருக்கிறது. அதை பற்றி நம்ம தற்போது வரைக்கும் பேச முடியாது. அவருடைய கொள்கை அறிவித்தால் மட்டுமே அதற்கான என்ன ஆதரவும் எதிர்ப்பும் வரக்கூடும். ஆனா 2026 பல்வேறு இடத்துல அவர் போட்டியிட போறாரு. தனித்து தான் போட்டியிட போறாரு, கூட்டணிக்கு போக மாட்டாரு. அதுதான் உண்மை. ஏன்னா முதல் தேர்தலே யாரும் கூட்டணிக்கு போக மாட்டார்கள். என்னதான் அண்ணன் தம்பி பல பேர் பேசி வந்தாலும் அதற்கெல்லாம் அவர் செவிசாய்க்க மாட்டாரு. அதுதான் உண்மை. ஏன்னா அவர்களுடைய வாக்கு வங்கியை காட்ட வேண்டும். அதுதான் உண்மை. ஏன்னா அவருக்கு தெரியாதா, முதல்ல போயிட்டு வேற யாருக்கும் கூட்டணி போயிட்டா மக்கள் எப்படி ஏத்துக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா ஒரு மாற்று என்ற அடிப்படையில் தான் அவர் வராரு. ஏன்னா அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜக கூட்டணி, இப்படி பல்வேறு தரப்பினர் இருக்கிறார்கள். 5 முனை போட்டியாக விஜய் வருகிறாரு. அவருடைய அரசியல் எப்படி கிராமம் முதல் செல்ல போகிறது என்பது பல பேருக்கு கேள்வியை எழுப்பிக் கொண்டே வருகிறார்கள். ஏன்னா இந்த ஒரு வருடத்தில் அவருடைய கட்சி நகரம் முதல் கிராமம் முறை செல்ல முடியுமா? ஆனா இப்ப இருக்கிற தொழில்நுட்ப அடிப்படையில் அனைத்து வீட்டிலும் அவருடைய அந்த சின்னத்தை போயிடும். ஆனா பொதுமக்கள் வாக்களிப்பார்களா? இல்ல சிறு வயது முதல் இப்ப அவர்களுடைய ஃபேன்ஸ் அதிகப்படுத்தி இருக்கார்கள். ஏன்னா ஒரு படத்தையே வேணான்னு சொல்லிட்டு படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 200 கோடி வாங்கக்கூடிய ஒரு பெரிய நட்சத்திரம் வேணவே வேணா, நான் சமூகத்திற்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், சமூகத்திற்காக பாடுபட வேண்டும் அந்த உயர்ந்த கருத்தில் அதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு வருகிறாரு. அதற்கு நம்ம ஆதரவு தெரிவிக்க வேண்டும். ஆனா அவருடைய அரசியல் பொதுமக்களிடையே எப்படி இருக்க போகிறது என்பது பல கேள்விகளை முன்வைக்கிறார்கள். விஜயுடைய அரசியல் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் மிகவும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். அதுதான் உண்மை. ஆளுங்கட்சினா நம்மளுடைய வாக்குகளை அவர் பிரித்துடுவாரா அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. எதிர்கட்சினா நம்மளுடைய வாக்கும் விஜயை எடுத்துடுவாரா அப்படின்னு கேள்வி எழுந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வரும் காலத்தில் தான் அதோடைய நிலவரம் தெரிய வரும்.